வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எந்த டீம் பற்றினா ஆர்சிபி. எஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஸோ நேம் மாற்றிட்டாங்க, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இல்லை, இப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. அட் த சேம் டைம் அவங்க லோகோவும் லைட்டாக ட்வீக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி இந்த தடவை வின் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பிளேயர்ஸோட கான்ஃபிடன்ஸும் சரி, ஆர்சிபி ஃபேன்ஸோட கான்ஃபிடன்ஸும் சரி, ஸ்கை லெவலில் இருக்குன்றதா உண்மையான ஒரு விஷயம். ஜென்ரலாகவே வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து ஹோப்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. 16 வருஷமாக அவங்க ட்ராஃபி அடிக்கலனாலும். பட் இந்த தடவை நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் உமன்ஸ் ஆர்சிபி. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அந்த உமன்ஸ் ப்ரீமியர் லீகை வின் பண்ணிட்டாங்க. அந்த கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த தடவை ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி 16 இயர்ஸில் இந்த தடவை வந்து அவங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் மைண்டில் போகிறாங்க ஆக்சுவலாக டோர்னமெண்ட்குள்ளே. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு பயமும் இருக்கும், ஐயோ என்னடா இது இருக்கும் நம்ம வின்னே பண்ணலேன்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு குட்டி சந்தோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிலீவோட தான் போகிறாங்க. அண்ட் மென்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்பிரேஷன்லாம் எடுத்து எப்படியாவது ஒரு ட்ராஃபி அடிக்கணும் தான் இருப்பாங்க. அதுதான் விராட் கோலியும் சொல்லியிருந்தாரு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி ஆர்சிபி கலக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அவங்க ஸ்குவாடோட போலிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் புவராக இருக்குது. ஆக்ஷனில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. எஸ், ஆக்ஷனில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பல் தாங்க. ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் அவங்ககிட்ட அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல போலர்ஸ், முக்கியமாக நல்ல ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் கோட்டை விட்டாங்கன்னு தான் உண்மையாக சொல்லி ஆகணும். தட்ஸ் ஓகே, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. பட் ஓவராலாக அவங்க ஸ்குவாடை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடப்பார பேட்டிங், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. கேமரன் கிரீன் மும்பைலேருந்து இங்கே ட்ரேட் ஆகி வந்துட்டார். இன்னுமே அவங்களோட பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கர் தான் படுத்தியிருக்கு. அண்ட் எஸ், தே ஹேவ் அ குட் லோவர் ஆர்டர், மிடில் ஆர்டர், டாப் ஆர்டர். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போலிங்னு வரும்போது தான் சின்னதாக ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் டீசெண்டாக இருக்குங்க. நீங்கள் முகமது சிராஜ் இருக்கார், ஆகாஷ் தீப் மேபி T20 ஃபார்மெட்டில் திணறி இருக்கலாம். பட் இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிட்டாரு டெஸ்ட் மேட்ச்சில். மேபி அந்த கான்ஃபிடன்ஸ் அவருக்கு இன்னும் இந்த T20 ஃபார்மெட்டில் அதிகப்படுத்தலாம். கொஞ்சம் அவருக்கு மோட்டிவேஷனலாக இருக்கலாம், நல்லா போடலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் யங் பிளேயர்ஸ் லைக் யங் ஸ்பின்னர்ஸ் இமான்ஷு அண்ட் மயாங்க், இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இவங்களுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா ப்ரூவ் பண்ணணுன்னு இருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ஸ்வப்னில் சிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். இதுக்கு முன்னாடி IPL விளையாடி இருக்காரு. அவரை பற்றி நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு. அவரும் ஸ்பின் போடுவார், ப்ளஸ் கொஞ்சம் பேட்டிங்கும் ஆடுவார். சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, பட் ஆல் ஹேவ் அ டேலண்ட். அதில் எந்த பேச்சுமே இல்லை. ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா லைக் தே ஹேவ் நிறைய ஆப்ஷன்ஸ். ஃபெர்கியூசன், அல்சாரி ஜோசப் அண்ட் இந்த மாதிரி ரீஸ்டாப்லி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ரீஸ்டாப்லிலாம் ஸ்லோ கண்டிஷன்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருப்பார். இல்லை கொஞ்சம் பிச் பேஸ் மாதிரி இருக்குன்னா அவங்க வந்து அல்சாரி ஜோசப் ஆர் ஃபெர்கியூசன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி விளாடுவாங்க. அது ஒரு விஷயம். பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அங்கே இடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங் லைனப்பில் ஆப்வியஸ்லி அவங்க 3 ஃபாரின் பேட்ஸ்மேன் விளையாடி தாங்க ஆவாங்க. ஃபேஃப் கேப்டன், மேக்ஸ்வெல் மேட்ச் வின்னர், கேமரன் கிரீன் அனதர் மேட்ச் வின்னர். இந்த 3 பேர் கம்பல்சரியாக விளையாடி தான் ஆவாங்க. ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரை தான் பிக் பண்ண முடியும். அவுட் ஆஃப் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க எடுத்ததில் ஒரே ஒருத்தரை தான் பிக் பண்ண முடியும். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அவங்க அடி வாங்குறாங்க. அவங்க வந்து இந்தியன் பவுலர்ஸை நம்பி தான் இருக்காங்க. வெதர் லெட் இட் பி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆர் ஸ்பின்னர்ஸ்ன்னும் போது நான் யங் சாப்ஸ்லாம் நிறையா சொன்னேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரண் சர்மா ஹூ ஹஸ் பிளேட் அட்லீஸ்ட் ஒரு 5-6 டீம் கிட்ட விளையாடி இருப்பாரு. அண்ட் நிறைய வின்னிங் டீமில் இருந்திருக்காரு. மும்பை டைட்டில் அடிக்கும் போது அந்த வின்னிங் டீமில் இருந்திருக்காரு. CSK டைட்டில் அடிக்கும் போது அந்த வின்னிங் டீமில் இருந்திருக்காரு. அண்ட் ஈவன் இன்னொரு டீமில் கூட இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவன் தோ ஹி ஹாஸ் நாட் பிளேட் சோ மெனி மேட்சஸ், அட்லீஸ்ட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வின்னிங் டீமில் இருந்த கான்ஃபிடன்ஸே அவருக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோட அவரை ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆக்சுவலாக ஆர்சிபி இந்த வாட்டி பிளேயிங் லெவனில் இறங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு லீட் ஸ்பின்னர் அப்படின்னு வந்து பார்த்தா கரண் சர்மா தான். ஆப்வியஸ்லி மேக்ஸ்வெல் இந்த வருஷம் நிறைய ஸ்பின் போடுவார். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் 50 ஓவர்ஸாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும், மேக்ஸ்வெல் பேட்டிங் மட்டும் இல்லைங்க, அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதான் உண்மையான ஒரு விஷயம். பட் ஸ்டில் இட் இஸ் எ லிட்டில் கேம்பிள் தான். அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நம்பிக்கையோட 2 ஸ்பின்னர்ஸோட பியூர் ஸ்பின்னர்ஸோட போக முடியாது. அவங்க மேக்ஸ்வெல்லை நம்பி தான் ஆகணும். விச் இஸ் அ குவைட் கேம்பிள், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்களோட பேட்டிங்கை நம்பி தாங்க இருப்பாங்க. அதில் எந்த பேச்சுமே கிடையாது. லைக் அவங்களோட ட்ரெண்ட் செட்டிங் எப்படி இருக்குன்னா மேட்ச் டு மேட்ச் மினிமம் 200 ரன், அதுதான் வந்து அவங்க ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கும். சேஸ் தான் பண்ணுவாங்க முடிஞ்சவருக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்து பேட்டிங் தான். முடிஞ்சவருக்கும் ஃபஸ்ட் பவுலிங் நல்லா போட பார்ப்பாங்க. ஏன்னா ஓரளவுக்கு ஆப்போனண்ட்டை அவங்களால ஒரு 160 to 180 அந்த ஆப்போனண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடிஞ்சால் இந்த கடபார பேட்டிங்னால டெஃபினட்டாக அந்த டார்கெட்டை சேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் தான் அவங்க யோசிப்பாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குன்னா, நாங்கள் வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கிறோம், என்ன வேணால் பிச் கண்டிஷன் சொல்லு, டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கிறோம். ஸோ இதை எந்த டீம் வந்து உடைப்பாங்கன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த டீம் வந்து உடைக்கிறாங்கன்றது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆப்வியஸ்லி ஹையாக இருக்கும். ஏன்னா என்னதான் போலிங் கொஞ்சம் ஆர்டினரியாக இருந்தாலும்
ஸ்டார் பேட்ஸ்மேன்ஸ் வச்சிருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து கன்சிஸ்டன்சி எதிர்பார்ப்பாங்க. அண்ட் ஒரே நல்ல விஷயம் ஆர்சிபி இந்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. விராட் கோலி அவரோட பெஸ்ட்டை கொண்டு வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேக்ஸ்வெல் ஃபார்மில் இருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபேஃப் தான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் பெருசாக ஃபார்மில் இல்லை. பட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக விளாட்னார் ஆர்சிபிக்கு. அந்த கான்ஃபிடன்ஸ் எடுத்துப்பார். கேமரன் கிரீன் டெரிஃபிக் ஃபார்மில் இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் தான் ஆக்சுவலாக ஆர்சிபிக்கு. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ பிளேயிங் 11 அப்படின்னு நம்ம ஆர்சிபி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணால். பட் அதுக்கு முன்னாடி நம்ம டெஃபினட்டாக ஆர்சிபியோட ஸ்குவாடை ஒரு நல்ல சலசிலாம் வாங்க. ஸோ ஆர்சிபி ஸ்குவாட் முதல்ல பேட்ஸ்மேன் பார்த்துடலாம். ஆப்வியஸ்லி விராட் கோலி, ஃபேஃப் டுப்ளிசிஸ், ரஜத் பட்டிடார், பிரபு தேசாய் அண்ட் சுனில் சௌஹான். விக்கெட் கீப்பர் வைஸ் எடுத்துக்கிட்டா தினேஷ் கார்த்திக் இருக்காரு அண்ட் அனுஜ் ராவத். ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ்வெல், கிரீன், வில் ஜாக்ஸ், லோம்ரார், மனோஜ் பாண்டேஜ், டாம் குரான் அண்ட் ஸ்வப்னில் சிங். அண்ட் போலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முகமது சிராஜ், ரீஸ் டாப்லி, ஃபெர்கியூசன், அல்சாரி ஜோசப், யாஷ் டியால், கரண் சர்மா அண்ட் விஜய், மயங்க் தகர், ஹிமான்ஷு, ரஜன் குமார், முக்கியமாக ஆகாஷ்தீப். ஸோ ஓவராலாக இவங்க ஸ்குவாடை பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இவங்களோட பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இவங்களோட ஃபாரின் கண்டென்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஃப் கேப்டன் ஆப்வியஸ்லி, மேக்ஸ்வெல் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அட் த சேம் டைம் கேமரன் கிரீனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஆல்ரவுண்டர். டாம் குரானும் இருக்கார் ஆக்சுவலாக ஒரு ஆல்ரவுண்டரா. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வரார். மேபி ஐபிஎல்ல வந்து ஒரு சொதப்பலாக இருந்திருக்கலாம் இத்தனை வருஷம். பட் இங்கிலீஷ் டொமஸ்டிக் கிரிக்கெட்டாக இருக்கணும், அதர் ஃப்ரான்ச்சைசி நல்லாவே ஆக்சுவலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அவரோட பேட்டிங் மேசிவாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நிறைய க்ளோஸ் கேம்ஸ்லாம் செம்ம காட்டி வின் பண்ணியிருக்காருன்றதான் நான் கேள்விப்பட்டேன். அந்த வகையில் போலர்ஸ் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப்லி, ஃபெர்கியூசன், அல்சாரி ஜோசப், கிட்டத்தட்ட அவங்க 4 ஃபாரின் ஃபாஸ்ட் போலர்ஸ் வச்சிருக்காங்க. ஒருத்தரை தான் விளாட முடியும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிமான்ஷுவாக இருக்கட்டும் அண்ட் கரண் சர்மாவாக இருக்கட்டும், அட் த சேம் டைம் ஸ்வப்னில் சிங், இவங்களாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் தகார் ஆஸ் யூஷுவல் அவரை நான் மிஸ் பண்ணிட்டேன். இவங்க 4 பேர் தான் மேஜராக அந்த ஸ்பின்ன்ற ஒரு ரொட்டேஷனில் இருப்பாங்க. அதில் கரண் சர்மா வந்து ஆப்வியஸ்லி லீட் ஸ்பின்னராக இருப்பாருங்க, அதில் எந்த பேச்சுமே கிடையாது. அண்ட் எஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11 பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிளேயிங் 11 நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஆப்வியஸ்லி ஃபேஃப் டுப்ளிசிஸ் அவர் தான் ஓப்பனிங் இறங்குவார் வித் விராட் கோலி. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிளேயிங் 11 ஒருவேளை விராட் கோலி நம்பர் 3 விளையாடுவார், ஏன்னா இந்தியன் T20 ஸ்குவாட் வேர்ல்டு கப்புக்கு அவர் செலக்ட் ஆனால் நம்பர் 3 தான் விளையாடுவாருன்னு. அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வைப்போம். ஆர்சிபிக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரிஞ்சா விராட் தான் ஓப்பனிங் இறங்கணும். ஸோ ஃபேஃப் அண்ட் விராட். நம்பர் 3 ரஜத் பட்டிடார். டவுட்டே இல்லாமல் சாலிடாக சொல்கிறார். ரஜத் பட்டிடாருக்கு ரொம்பவே டீசெண்டான டோர்னமெண்ட் அமையும். நீங்கள் அந்த டெஸ்ட் மேட்சை வச்சுட்டு இதில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவரோட நேச்சுரல் கேமை டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடல. இந்த T20 அவரோட நேச்சுரல் கேமை கண்டிப்பாக காமிப்பாரு நான் நம்புறேன். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நம்பர் 3 ரஜத் பட்டிடார், நம்பர் 4 த டேஞ்சரஸ் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ மேக்ஸி ஷோ கண்டிப்பாக இருக்கும். அண்ட் நம்பர் 5 டேஞ்சரஸ் கேமரன் கிரீன். ஸோ மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன், என்ன காம்பினேஷன்றான்ற மாதிரி இருக்கு. அண்ட் நம்பர் 6 மஹிபல் லோம்ரார். லாஸ்ட் டைம் 2-3 நாக்ஸ் நல்லா விளாண்டாரு. இ கேன் ஆல்சோ போல் சம் பார்ட் டைம் போலிங். ஸோ அதனால் மேபி கண்டிப்பாக லோம்ராருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 6 ஆப்ஷனை கொடுக்கலாம். நம்பர் 7 டிகே தினேஷ் கார்த்திக், த ஃபினிஷராக பார்ப்போமா. 2 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செமையாக விளாட்னாரு. பட் லாஸ்ட் இயர் கொஞ்சம் சொதப்பல் தான் சொல்ல முடியும். பட் இந்த வருஷம் தான் லாஸ்ட் வருஷம் அப்படின்னு தினேஷ் கார்த்திக் சொல்லியிருக்காரு அவரோட ஐபிஎல் கேரியரில். ஸோ ஹோப்ஃபுல்லி அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு போகணும் தான் நினைப்பாரு. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன ஆகும்னு சொல்லி. நம்பர் 8 ஆப்வியஸ்லி அவங்களோட லீட் ஸ்பின்னர் கரண் சர்மா. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நம்பர் 9 இங்கே தாங்க ஒரு விஷயம். இன்கேஸ் பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்லோனஸ், அந்த டேக்கியாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நான் ரீஸ் டாப்லி போவேன். ஏன்னா ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு போலர். இன்கேஸ் பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் இருக்குது, கொஞ்சம் நல்ல பேஸ் போடணும்னா கண்டிப்பாக அல்சாரி ஜோசப் போகலாம். ஒரு பக்கம் ஃபெர்கியூசன் நல்ல ஒரு ஆப்ஷன். பட் ஃபெர்கியூசன் ஐ திங்க் கொஞ்சம் ஏதோ ஒரு நிகழ் இருக்குது. மேபி ஒரு 1 or 2 மேட்சஸ் மிஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால தான் எய்தர் ஐ வில் கோ வித் ரீஸ் டாப்லி இஃப் த பிச் இஸ் வெரி ஸ்லோ. ஒரு ஸ்பின் ஓரியன்டாக இருக்கும்போது அவரோட அந்த கட்டர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பிச்சு நல்லா சாலிடாக இருக்குது, ஹார்டாக இருக்குன்னா டெஃபினட்டாக அல்சாரி ஜோசப் போகலாம். நம்பர் 10 அவங்களோட லீட் ஃபாஸ்ட் போலர் முகமது சிராஜ், ரொம்ப கீ போலர் திஸ் டைம். அண்ட் நம்பர் 11 ஆகாஷ்தீப். ஸோ ஆகாஷ்தீப் கிட்ட வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மாதிரி அதிகமாக இருக்கும். ஏன்னா அவரோட டெஸ்ட் டெபியூட்லேயே சூப்பராக போட்டார். மேபி அவரோட T20 ரெக்கார்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் புவராக இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்கும். இதுதான் என்னோட ஒரு பிளேயிங் 11. ஸோ என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆர்சிபி எப்படி பிளே ஆஃப் போவாங்களா இல்லையான்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பிளே ஆஃப் போக அவங்ககிட்ட டீம் இருக்குது. என்ன தான் உங்கள் போலிங் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் நிறைய பேர் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு சொத்த போலிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எஸ், தே கேன் ஒர்க் அவுட் தியர் காம்பினேஷன்ஸ். டெஃபினட்டாக இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஹெவி சைடட், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிளே ஆஃப் போகன்றது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் உங்களோட ப்ரெடிக்ஷனில் வேணால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்